வணக்கம். வரலாற்றோட மிக முக்கியமான ஒரு கட்டத்துல சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் உள்ள வராரு. அவரை யாரும் எதிர்பார்க்கல, அவரும் வரணும்னு நினைக்கல. ஆனா அவர்தான் கதையோட போக்கியே புரிஞ்சிக்க நமக்கு உதவுறாரு. வாங்க, அந்த சிலுவையை சுமந்த மனிதரான சிரேனே ஊரான ஆகிய ஷீமோனை பத்தி இன்னைக்கு நாம விரிவாக அலசுவோம். சரி, இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இயேசுவோட சிலுவை பயணத்துல திடீர்னு இழுத்துட்டு வரப்பட்ட இந்த அந்நியர் யாரு? அவரோட அந்த சில நிமிட வேலை ஏன் 2000 வருஷமா நம்மள யோசிக்க வைக்குது? வாங்க, இந்த மர்மத்துக்குள்ள இறங்கி பாப்போம். முதல்ல நாம எல்லாரும் அந்த நாளுக்கு போவோம். ஒரே கூட்டம், கூச்சல், குழப்பம். ஏசு கல்வாரியை நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த காட்சிக்குள்ள அந்த அந்நியர் எப்படி வர்றாருன்னு பாக்கலாம். இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த எருசலேம் வீதியில உள்ளூர் மக்கள் எல்லாம் கூடி நிக்கிறாங்க. அதுக்கு நடுவுல நல்ல திடகாத்திரமான கருத்த நிறத்துல அந்த கூட்டத்துல தனியா தெரிஞ்ச ஒரு ஆப்பிரிக்க மனிதர் போயிட்டு இருக்காரு. இயேசுவோ அடிபட்டு சிலுவையோட பாரத்தால தள்ளாடிட்டு இருக்காரு. ரோம படை வீரர்களுக்கு அப்போ ஒரு ஆள் தேவை. நல்ல வலுவா தெரிஞ்ச இவரை பார்த்ததும் சட்டுன்னு பிடிச்சு அந்த சிலுவையை இவரோட தோள்ல சுமத்துறாங்க. அது ஒரு எதிர்பாராத ரொம்ப வன்முறையான ஒரு தருணம். சரி, இந்த சம்பவம் வெறும் ஒரு வரலாற்று பதிவா மட்டும் நிக்கல. பைபிள்ல இருக்கிற சின்ன சின்ன குறிப்புகள் நமக்கு என்ன சொல்ல வருது? வாங்க கொஞ்சம் ஆழமா தோண்டி பாப்போம். மார்க்கு சுவிசேஷத்துல இருக்கிற இந்த வசனம் இருக்கு பாருங்க, இது ஒரு புதையல் வரைபடம் மாதிரி. இதுல வெறும் பேருங்க இல்ல, உறவுகள், இடங்கள்னு பல ரகசிய குறிப்புகள் புதைஞ்சிருக்கு. சிரேனே ஊரான், நாட்டிலிருந்து வந்தவன், அலெக்சாண்டருக்கும் ரூப்புக்கும் தகப்பன், இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய கதை இருக்கு. இப்ப இந்த விவரங்களை நாம ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்குது. சீரேன்றது அவர் வட ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்னு காட்டுது. நாட்டிலிருந்து வந்தவர்னா அவர் ஒரு யாத்ரீகரா பஸ்கா பண்டிகைக்காக வந்திருக்கலான்னு தெரியுது. ஆனா எல்லாத்தையும் விட ஆச்சரியமான குறிப்பு என்ன தெரியுமா? அவரோட பசங்க பேரை குறிப்பிடுறதுதான். ஏன்னா இந்த கதைய முதல்ல கேட்ட கிறிஸ்தவ மக்களுக்கு சீமோனோட குடும்பம் நல்லா தெரிஞ்ச ஒரு பிரபலமான குடும்பமா இருந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு அசைக்க முடியாத ஆதாரம். சரி, இப்ப சீமோன் கிட்ட இருந்து அவர் வந்த இடமான சிரேனே மற்றும் அதோட முக்கியத்துவத்தை பத்தி பாப்போம். அது ஏதோ ஒரு சின்ன கிராமம் இல்ல. சிரேனிங்கிறது ஏதோ ஒரு மூலையில இருந்த கிராமம் கிடையாது. அது அந்த காலத்துல, குறிப்பா வட ஆப்பிரிக்கால யூதர்களோட மிக முக்கியமான ஒரு மையமா இருந்துச்சு. அங்க ஒரு பெரிய, ரொம்ப வசதியான யூத சமூகம் வாழ்ந்துட்டு வந்தது. அவங்க தங்களோட கலாச்சாரத்தையும் மதத்தையும் ரொம்ப தீவிரமா பின்பற்றி தங்களோட தாயகமான எருசலேமோட ரொம்ப வலுவான தொடர்புல இருந்தாங்க. சீமோன் அந்த மாதிரி ஒரு துடிப்பான சமூகத்தோட பிரதிநிதி. இந்த சிரேனே சமூகத்தோட செல்வாக்க நாம சும்மா எடை போட முடியாது. பெந்தகோஸ்தே நாள்ல அவங்க அங்க இருந்தாங்க. எருசலேம்ல தங்களுக்கேன்னு ஒரு ஜெப ஆலயத்தையே நிறுவியிருந்தாங்க. ஆனா இத கேளுங்க, யூதர் அல்லாத கிரேக்க மொழி பேசுற மக்களுக்கு முதல்ல நற்செய்திய அறிவிச்சு திருச்சபையோட கதவுகளை உலகத்துக்கே திறந்து விட்டதே இந்த சிரேனே ஊர்க்காரங்க தான். ஷீமோன் இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான சமூகத்திலிருந்து வந்தவர். இப்பதாங்க நாம கதையோட மிக முக்கியமான, ரொம்ப ஆழமான பகுதிக்குள்ள வரோம். இந்த நிகழ்வ ஒரு வரலாற்று சம்பவமா மட்டும் பார்க்காம அது எப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தோட நிறைவேற்றமா அமைஞ்சதுன்னு பாப்போம். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த தீர்க்க தரிசனத்தை கொஞ்சம் கவனிங்க. ஆப்பிரிக்கா தன்னோட கைகளை கடவுளை நோக்கி நீட்டோன்னு அது சொல்லுது. இது வெறும் ஒரு கவிதை வர்ணனை இல்ல. இப்ப புரியுதா அந்த கனெக்ஷன்? என்ன ஒரு திகைக்க வைக்கிற பொருத்தம்! தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரியே பல 100 வருஷங்களுக்கு அப்புறம் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த சீமோன் கடவுளோட மகனோட சிலுவையை தாங்கிறதுக்காக தன்னோட கைகளை நீட்டுறாரு. இது தற்செயலா நடந்திருக்க முடியுமா? இல்லவே இல்ல. இது ஒரு தீர்க்க தரிசனத்தோட நேரடியான, தத்ரூபமான நிறைவேற்றம். இதோட முடியல, இன்னொரு தீர்க்க தரிசனத்தையும் பாருங்க. அந்நியர்கள், அதாவது யூதர் இல்லாத மக்கள் கடவுளோட திட்டத்துல இணைவாங்கன்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அந்த தீர்க்க தரிசனம் சீமோனோட உருவத்துல உயிர் பெற்றுச்சு. ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த அந்நியரான அவர் கிறிஸ்துவோட பாடுகள்ல நேரடியா பங்கெடுத்த முதல் யூதர் அல்லாத நபரா மாறுறாரு. இதுல இருக்கிற முரண்பாட்டை பாருங்க. யூத தலைவர்களே இயேசுவ சிலுவைக்கு அனுப்புனப்போ சம்பந்தமே இல்லாத ஒரு அந்நியர், ஒரு ஆப்பிரிக்கர் அந்த சிலுவையை சுமந்து அவருக்கு உதவி செய்யறாரு. சரி, கடைசியா சீமோனோட அந்த சில நிமிட வேலை எப்படி ஒரு அழியாத மரபா மாறுச்சுன்னு பாப்போம். அவரோட குடும்பத்திலயும் சரி, வளர்ந்து வந்த திருச்சபையிலயும் சரி, அது ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப பெரியது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு வரலாற்று நிகழ்வை எழுதும்போது எதுக்காக சம்பந்தமில்லாத நபர்களோட பிள்ளைகள் பேரை குறிப்பிடணும்? ஏன்னா மார்க்கு இந்த சுவிசேஷத்தை எழுதினப்போ சீமோனோட மகன்களான அலெக்சாண்டரும் ரூபும் திருச்சபையில எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச உறுப்பினர்களா இருந்தாங்க. இது ஒரு முக்கியமான இன்சைடர் குறிப்பு.
இந்த குறிப்பு நம்மள இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. பல வருடங்களுக்கு பிறகு அப்போஸ்தலன் பவுல் உலகத்தோட மறுமுனையில இருந்த ரோமாபுரி திருச்சபைக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபுவையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயாரையும் வாழ்த்துங்கள்னு சொல்றாரு. இந்த ரூபு வேற யாரும் இல்ல, சிரேனிய ஊரானாகிய சீமோனோட மகன்தான் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அறிஞர்களோட முடிவு. பாருங்க, சிலுவையை சுமந்தவரோட குடும்பம் திருச்சபையோட ஒரு அசைக்க முடியாத தூணா மாறியிருக்கு. ஆதி திருச்சபையோட மிகப்பெரிய சிந்தனையாளர்கள்ல ஒருத்தர் ஆரிஜின். அவர் சீமோனோட செயல வெறும் தற்செயல் நிகழ்வா பார்க்கல. இஸ்ரவேல் தேசம் சிலுவைய நிராகரிச்சப்போ மற்ற புறஜாதி தேசங்களெல்லாம் அதை ஏத்துக்க போகுதுங்கிறதுக்கு முதல் உயிருள்ள அடையாளம் சீமோன் தான் அப்படின்னு அவர் விளக்குனார். இங்க ஒரு அற்புதமான தெய்வீக பொருத்தம் இருக்கு, கவனிச்சிங்களா? கிறிஸ்துவோட துன்பத்தை பகிர்ந்துக்க தன்னோட தோளை கொடுத்தவர் ஒரு ஆப்பிரிக்கர். அதே மாதிரி கிறிஸ்துவோட ரட்சிப்ப முதல்ல யூதர் இல்லாத உலகத்துக்கு கொண்டு போனவங்களும் ஆப்பிரிக்கர்கள் தான். துன்பத்தை பகிர்ந்த அதே கைகள் ரட்சிப்பையும் பகிர்ந்து கொண்டன. அப்போ அந்த சிலுவைக்கு கீழே நடந்ததே ஒரு பெரிய நாடகம் மாதிரி தான். யூத தலைவர்கள் நிராகரிப்பை பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க. ரோமர்கள் உலக அதிகாரத்தின் மூலமா கண்டனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க. ஆனா ஆப்பிரிக்கரான சீமோன் உலகத்தோட மற்ற எல்லா தேசங்கள் சார்பாகவும் அதை ஏத்துக்கிறத பிரதிநிதித்துவப்படுத்தினார். இதுதாங்க இந்த கதையோட உச்சகட்டமான மறக்கவே முடியாத உண்மை. அந்த இக்கட்டான நேரத்துல இயேசுவோட 3 வருஷம் கூடவே இருந்த சீடர்கள் எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. ஆனா எங்கிருந்தோ வந்த ஒரு அந்நியர், ஒரு ஆப்பிரிக்கர், கிறிஸ்துவுக்கு பின்னாடி அவரோட சிலுவைய தன்னோட தோள்ல சுமந்து மௌனமா நடந்தார். இந்த ஆய்வு நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற கதைகளோட பின்னாடியில சீமோனை போல ஒரு முக்கியமான பங்களிப்பை கொடுத்து ஆனா நம்மால கவனிக்கப்படாத அந்நியர்கள் வேற யாரெல்லாம் இருக்காங்க? மறுபடியும் யோசிச்சு பாருங்க.